ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். டேவே வந்து என் 2 குட்டீஸோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பொரி சாப்பிட்றேங்கிற பேரில் வீடு ஃபுல்லாக வந்து பொரி கொட்டி வச்சுருந்தாங்க. அம்மா வந்து வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாத்தையும் வந்து செஞ்சுருந்தாங்க. அக்காவும் வீட்டிலேருந்து சீக்கிரம் வந்துட்டா. பார்த்தா கிச்சன் வந்து ரொம்ப கசகசன்னு இருந்துச்சு. சரி அக்கா கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தா நின்று பேசினா கோவம் வந்துடும். யாருமே வேலை செய்கிறப்போ நம்ம நின்று பேசினா கோவம் வரும் இல்லையா? 11 மணி தான் ஆச்சு. ஆனால் வெயில் வந்து மண்டையை பொளந்துச்சு. ரொம்ப நேரம் ஆயும் ஆளை காணோன்னு பார்த்தா சேர் கடையில் உட்காந்துட்டு இருந்தா. அப்படியே பார்த்தா டைரி மில்க் சாப்பிட்டுட்டு இருந்தா. அந்த சாக்லேட் மட்டும் நான் கொடுக்கவே மாட்டேங்க. வேஃபர்ஸாவது கொடுத்துருவேன். ஆனால் இந்த சாக்லேட் கொடுத்தா அவளுக்கு கோல்ட் அண்ட் காஃப் சீக்கிரம் வந்துடுது. அவளுக்கு வந்தால் சஷ்டிகாவுக்கு வரும். கடைசியில் நான் தான் சஃபர் ஆகணும். நான் வந்து குடுன்னு சொல்லி சண்டை பிடிச்சிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் கொடுக்காம அவள் தான் சாப்பிட்டு முடித்தான். அம்மாவும் வந்து வெளியே கிளம்பிட்டாங்க. அவங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்ததுனால உள்ள, அதனால் சீக்கிரம் வந்து கிளம்புன்னு நான் சொன்னதுனால வந்து கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. அம்மா கிளம்புறப்போ டைம் 11:30. அப்போவே வந்து வெயில் நல்லா மண்டையை பொளந்துச்சு. கொடை எடுத்துகிட்டு போங்கன்னேன். ஆனால் பஸ்ஸில் வந்து ஏறி மடிக்க முடியாது, அதெல்லாம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நாங்களும் வரோன்னு சொன்னதுக்கு இல்லை வேண்டாம் நீ பாப்பா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. கிச்சன் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிட்டா அக்கா. சரி பாப்பாங்களுக்கு வந்து கஞ்சி வச்சு கொடுத்துடலாம். அக்கா வந்து சஷ்டி குளிக்க எடுத்துகிட்டு போயிருந்தா. கஞ்சி வச்சு கொடுத்துட்டோம்னா நாம் வந்து அதுக்கப்புறம் லஞ்ச் வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே லஞ்ச் பண்ணிட்டாங்க. பொரியல் மட்டும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. கஞ்சியும் சைடில் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் டப்பில் போட்டு வச்சிட்டோன்னா அவள் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே ஆறிடும்னு சொல்லிட்டு ஸ்ப்ரூஹாக்கும் சஷ்டிக்கும் வந்து போட்டு ஸ்பூனை போட்டு ஃபேன் கடியில் வந்து வச்சிட்டோன்னா அவங்க வந்து குளிச்சு வர்றதுக்கும் சாப்பிட்றதுக்கும் சரியாக இருக்கும். இது வந்து ஒரு மணி வாக்கு வரைக்கும் பசி தாங்கும்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டு வச்சிட்டேன். சரி நான் எனக்கு இது சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு, ஏதாவது ஸ்வீட்டு. அக்கா கிட்டே கேட்டதுக்கு ரவா கேசரி பண்ணு அப்படின்னு சொன்னா. அப்படி அதனால் வந்து சரி ரவா கேசரி பண்ணிடலான்ட்டு 1 கப் ரவைக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் போட்டு பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும். 1 கப் ரவைக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா? தண்ணி கொதித்து வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ கொதிக்க விட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே ரவா கேசரி இப்படி தான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பண்ணுறப்போ இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ரவை வந்து ஒட்டாமல் ஒரு மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக வரும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், எண்ணெயும் நெய்யும் வந்து 2ம் ஆட் பண்ணியிருக்கேன். சைடில் வந்து அம்மா வந்து முட்டைக்கோஸ் இருக்குது எடுத்து பொரியல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்பா வந்து ஏதாவது பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டா. அப்படி அதனால் சரி கேபேஜ் பக்கோடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிகிட்டு இருந்தேன். சைடில் வந்து தண்ணி கொதிச்சதுனால ரவையை எடுத்து கொட்டினேன். ஸோ அது கொதிக்கிற கேப்பில் வந்து இருக்கிற கேபேஜையும் வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கோடா பண்ணுறப்போ நீங்கள் வந்து பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வெறும் கேபேஜ் மட்டும்தான் போட்டு பண்ணேன். இன்னொரு வீடியோவில் வந்து வெங்காயம் சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ ரவா கேசரிக்கு சர்க்கரை போட்டு நல்லா கிண்டியாச்சு. ஸோ கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டேன். தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி இறக்குனா சுவையான ரவா கேசரி வந்து ரெடி. பார்த்திங்கன்னா எம்மியாக இருக்குல்ல, இப்போது பார்த்தாலும் சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஸோ ஒரு சைடில் அதை எடுத்து வச்சுட்டு சரி பக்கோடா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு. நான் அரிசி மாவு ஆட் பண்ணல, நீங்கள் வேணுன்னா அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கலாம், அது ரொம்ப கிறிஸ்பியாக வரும். ஸோ நான் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணோடனே மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுட்ரு, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி பவுட்ரு, அதுக்கப்புறம் வந்து சீரகத்தூள், அப்புறம் உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணல. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிங்கன்னா அது இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஏன்னா பாப்பாங்க அழுதுட்டு இருந்ததுனால எனக்கு டைம் இல்லை. அதனால் சரி இதை மட்டும் ஆட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். அந்த உப்பு ஆட் பண்ணுற கிளிப்பு மிஸ் ஆயிடுச்சு, சாரி. ஸோ நீங்கள் உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக எனக்கு உப்பு ஜாஸ்தியான மாதிரி இருந்துச்சு, அதனால் கடலை மாவு போட்டு இது பண்ணிவிட்டேன். 20 மினிட்ஸ் கழித்து எடுங்க. பார்த்திங்கன்னா மாவு நல்லா அந்த கேபேஜ் கூட ஒட்டியிருக்கும். நீங்கள் எந்த ஐட்டமும் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் சப்பாத்தி பூரி எதுவாக இருந்தாலும் ஒரு பூரிக்கு வந்து அப்போவே போட்டு எடுத்துடுங்க. சப்பாத்தி போண்டா எது சுடுறதா இருந்தாலும் ஒரு 20 மினிட்ஸுக்கு முன்னாடியே நல்லா பிணைஞ்சு வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி பாருங்களேன். அது வந்து தனி டேஸ்ட்டு கொடுக்கும். நான் எப்பவும் அப்படி தான் பண்ணுவேன். எண்ணெயும் ரொம்ப இழுக்கல. ஸோ சூப்பர் கோல்டன் கலரில் வந்து ஆகிற வரைக்கும் மீடியம் ஹீட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. சூப்பரான கேபேஜ் பக்கோடா ரெடி. அதுக்கப்புறம் சாப்பிட்டு எல்லோரும் தூங்க போயாச்சு. ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு வந்து அந்த
கடாயில் இருந்த எண்ணெயை வந்து பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அம்மா வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி காஃபி போடுன்னு அக்காவும் கேட்டிருந்தா. நீ போடுறியா நான் போடுறியா நீ போடுறியா நான் போடுறியான்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டு. கடைசியில் அது என் கையில் தான் முடிஞ்சுது. சரி பாப்பாங்களுக்கும் பாலாற்றி கொடுக்கணும் இல்லையா, அதே கேப்பில் வந்து காஃபியும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காஃபி பவுடர் வாங்கிட்டு வந்தால். ஸோ கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. சைடில் வந்து அதையும் க்ளீன் பண்ணிகிட்டே வந்து காஃபி போட்டுட்ருந்தேன். அந்த க்ளீன் பண்ணுற இது வந்து கிளிப்பு ஆட் பண்ண முடியல, சாரி. அதுக்கப்புறம் பால் 2 பேர்த்துக்கு ஆற்றி கொடுத்துட்டு அம்மா வந்து வந்துட்டாங்க. சரி அம்மாவுக்கு திரும்பவும் வந்து தனியாக வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரே பாத்திரத்தில் எல்லாத்துக்கும் வந்து காஃபி போட்டாச்சு. ஆனால் அம்மா நாங்கள் என்ன தான் காஃபி போட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்க போட்டு குடித்தாதான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ எல்லாத்துக்கும் ஆற்றி நான் எல்லாத்தையும் உள்ளே வர சொல்லிட்டு இருந்தேன். அவங்க வந்து இல்லை வா வெளியே உட்காந்து காத்தோட்டமாக குடிக்கலான்னு சொல்லி என்ன தான் வந்து வெளியே வர வச்சாங்க. அம்மா வந்து கேபேஜ் பக்கோடா எதுவும் சாப்பிடல, ஏன்னா ஆஃப்டர்நூன் வெளியே போனதுனால. சரி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தது எடுத்துகிட்டு போய் பிளேட்டில் எடுத்துகிட்டு போய் எல்லோரும் வச்சு உட்காந்து சாப்பிட்டோம். நான் போய் உட்கார்றப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock இருக்குங்க. ஸோ நாங்கள் உட்காந்தோம்னா ஒரு கான்வர்சேஷன் போகும் அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்ன பேசுவோன்னே தெரியாது. பேசின விஷயத்தையே திரும்ப பேசிகிட்ருப்போம். ஸோ எல்லாத்துக்கும் காஃபி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாப்பாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இப்படி எல்லோரும் ஒட்டுக்கா உட்காந்து பேசுகிறது வந்து ஒரு தனி சுகம் இல்லையா. ஸோ நம்ம எல்லோரும் தனித்தனியாக இருக்கிறப்போ அவங்கவுங்க வேலை அது இதுன்னு பிஸியாக போயிட்டுருக்கப்போ இப்படி எப்போவாவது டைம் கிடைக்கிறப்போ உட்காந்து மனசை விட்டு அவங்கவுங்க அப்பா அம்மா கூட பேசுனீங்கன்னா மனசில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாமே வந்து நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா வந்து திட்டினாங்க, எண்ணெய் வெய்யி தலை வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வச்சா பாப்பி வந்து எதுவுமே கேட்பா எனக்கு வந்துட்டு. அவளும் வந்தால் சரி அவளுக்கும் எண்ணெய் வச்சு விட்டேன். சம்மர் இல்லையா, ஸோ ரொம்ப சூடாக இருந்துச்சு. அதனால நல்லா வந்து பிடிச்சி தேய்ச்சி விட்டேன். நம்மளுக்கு ஒரு ஆளை கிடைச்சா தேய்க்கிறது கஷ்டமாக, ஸோ வந்து அவள் கிடைக்கிறதே கஷ்டம். அதனால் அவளுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு நானும் எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்பா வந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க எப்போ முடிப்பாங்க. கடைசியில் பார்த்தா டைம் 6:30 சூப்பர் சிங்கரே போட்டாச்சு. சரி அம்மாவும் நானும் சந்தைக்கு கிளம்பினோம். குளிச்சுட்டு உடனே வந்து சந்தைக்கு கிளம்பிட்டு அங்கே போய் காய்கறிகள் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு எப்போவுமே சாட்டர்டே ஈவினிங் வந்து சந்தை போடுவா. அப்படி அங்கே போய் காய்கறி வாங்கிட்டு வந்தோம். பாப்பா வந்து பபிள்ஸ் கேட்டால் அங்கேருந்து பபிள்ஸ் வாங்கிட்டு வந்தால் அவங்க 2 பேரும் வந்து விளையாண்டுருந்தாங்க. விளையாண்டுட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு அம்மா வந்து டின்னர் பண்ணாங்க. மதியம் செஞ்ச சாப்பாடு தக்காளி சாப்பாடாக செஞ்சுட்டாங்க. வாங்கிட்டு வந்த காய்கறிங்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து தூங்க போயிட்டோம். ஸோ இந்த vlog வந்து ஓரளவு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்க தான் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து ஃபீட்பேக்காக எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.